SumFS ஃபங்க்ஷன் எக்ஸல்ல எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். டேட்டா செட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரெப் இருக்கு, ரீஜன் இருக்கு அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. நமக்கு ஒரு கிரைட்டீரியா இல்ல, 2 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி சேல்ஸ் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அதாவது குறிப்பிட்ட சேல்ஸ் பர்சன் அண்ட் குறிப்பிட்ட ரீஜனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ மல்டிபிள் கிரைட்டீரியாங்கிறதுனால தான் நாம் SumIfS ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ முதல் ஆர்குமெண்ட் சம் ரேஞ்ச். ஸோ நமக்கு ஆட் பண்ண வேண்டிய அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சேல்ஸ் காலமில் இருக்குது. ஸோ என்டையர் ரேஞ்சை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்குமெண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. அதாவது நமக்கு முதல் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்பு தான். ஸோ என்டையர் சேல்ஸ் ரெப் காலமையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. கிரைட்டீரியா ரேஞ்ச் என்னன்னு கொடுத்தாச்சு. அந்த ரேஞ்சில் அந்த காலமில் நாம் யாரை தேடுறோம், எதை தேடுறோம், எந்த கிரைட்டீரியா நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் கிரைட்டீரியா 1ல் கொடுக்க போகிறோம். ஸோ மேகன் அப்படிங்கிற நேம் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேமை டபுள் கோட்குள்ளே டைரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணணுனாலும் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே தனியாக ஒரு செல்லில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல்லை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இந்த என்டையர் டேட்டா செட்டில் மேகனோட டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் வந்தாச்சு. பட் நமக்கு ரீஜனை பேஸ் பண்ணியும் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சேம் இதே ஃபங்க்ஷனுக்குள்ள கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. ஸோ நமக்கு 2வது கிரைட்டீரியா ரீஜனை பேஸ் பண்ணி, அப்போ அந்த ரீஜன் காலம் கம்ப்ளீட்டாக நாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீஜன் காலமில் நாம் எந்த ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், எது நம்மளுடைய கிரைட்டீரியா அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் டபுள் கோட்குள்ளே கொடுத்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே செல்லில் தான் இருக்குன்னா அந்த ரெஃபரன்ஸை கொடுத்தும் ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்துக்கலாம். இப்படி நமக்கு தேவையான மல்டிபிள் கிரைட்டீரியாஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் நமக்கு இப்போதைக்கு 2 கிரைட்டீரியா தான். ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்துடலாம். இப்போது அந்த அமௌண்ட்டில் சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. காரணம் ப்ரீவியஸாக நாம் மேகனோட கம்ப்ளீட் சேல்ஸ் வந்துச்சு. ஏன்னா மேகன் அப்படிங்கிறத மட்டும்தான், அதாவது சேல்ஸ் ரெப் மட்டும்தான் நமக்கு கிரைட்டீரியாவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீஜன் அப்படிங்கிற கிரைட்டீரியாவும் சேர்த்ததுனால மேகன் நார்த் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஈஸ்ட்டில் பார்த்தோம்னா அவங்க எதுலையுமே சேல்ஸ் பண்ணல, வெஸ்ட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சவுத்தில் எந்த சேல்ஸும் பார்த்திங்கன்னா நடக்கலை. ஒருவேளை மேகனுக்கு பதிலாக மேரி நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது மேரியோட சவுத் ரீஜனோட சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்படி மல்டிபிள் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ஆட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னும் போது நாம் SumIfS ஃபங்க்ஷனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.